வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து பிளாக் தந்திரா. முதல்ல இந்த பிளாக் தந்திரானா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த தந்திராவை அறகுறையாக அறகுறை மீன்ஸ் அவங்களுடைய சுயநலத்துக்காண்டி படித்து அதனால தான் இப்போ வந்து தந்திரா எல்லாமே பேட் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னோட்டியே அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இந்த தந்திராங்கிறது அந்த புனித தன்மை வந்து அழிஞ்சிருச்சு. இவங்க வந்து அதை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு இது. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருப்பேன், இறைவனை அடையிறதுக்கே வந்து இந்த தந்திரா வந்து ரொம்ப முக்கியம், ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 1000 வருஷம் தவம் இருந்து இறைக்கிட்ட வந்து போகிறவங்க எப்படி, இது வந்து ஷார்ட்டில் வந்து இந்த தந்திரா மூலமாக வந்து இறைக்கிட்ட சேர்றது எப்படி, ஸோ எனர்ஜி வந்து இதில் எவ்வளோ அளவுக்கு இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, காலகாலமாகவே அது வந்து அழிஞ்சிட்டு மக்கள் மனதில் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்லோவாக தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு வருஷம் நடந்துட்டு 2 வருஷம் நடந்துச்சு அப்படிலாம் கிடையாது. பல வருடங்களாக இது வந்து மாறி 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 இப்போ வந்து எப்படி நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்திரானாலே பேடு, இது வந்து ரொம்ப காலமாகவே இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் இதோட புனிதம் தெரிலன்னு ஒன்று தான் ரொம்ப லெவல் வந்து உலகமே வந்து கேவலமாக ஒரு கான்செப்டுக்கு வந்து போச்சு. இப்போ நிறைய இதை படிக்கிறவங்களும் இன்னும் இருக்கிறாங்க, வழியாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னென்னா, இந்த கலிக்காலத்தில் ஒரு பணத்துக்காண்டி ஒரு பதவிக்காண்டி இவங்க இதை வந்து கேவலமாக வந்து செய்வாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து உடலால் வந்து இப்போது ஒரு ரொம்ப லெவல் சாதனா பண்ணுறவர் இருப்பார். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் அங்கே வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அதாவது 2 பேர் இருப்பாங்க, ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க தான் வந்து அதில் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேக்ஸ் கணக்கில் பேரம் பேசுகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப லெவல் வந்து மந்திர சக்தி வச்சுருக்குறோம், ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் மூலமாக, இப்போ அந்த பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா ஆணுக்கு பண்ணுவாள், இந்த ஆண் வந்து பெண்ணுக்கு பண்ணுவாங்க. ஸோ இவங்க இதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து ஏன்னா இவங்க வந்து இவங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து உங்கள் கர்மாஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் கர்மாஸ் எடுத்ததுனால உங்களுக்கு அப்படியே ரொம்ப பணம் வந்து கொட்டிடும், பதவியெல்லாம் வந்து அப்படியே வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசையை தூண்டி எல்லாம் இது பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணத்துக்காண்டி பேரம் பேசி இவங்க இந்த செயலை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இது வந்து தெரியவே தெரியாது, ஏன்னா இது இருட்டுக்குள்ளே இவங்க செய்கிற ஒரு விஷயம், பிளாக் தந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இந்த புரிதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து வந்தேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா, எனக்கு யாருமே இதை கற்றுக் கொடுக்கல, டைரெக்டாக இறைகிட்ட இருந்து வந்தது. ஸோ இறை வந்து இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துச்சு. ஆனால் மற்றவங்க யாருமே இதுக்கு உடன்பட மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து பணம் பதவி, இதுதான் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ அதுக்காண்டி அவங்க என்னன்னாலும் செய்வாங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ இலைக்கும் போவாங்க. அதில் தான் ஒரு சின்ன இது என்னென்னா ஸ்பை, அதாவது உளவு பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, என்னையை வந்து வளர விடாமல் தடுத்தது, நான் பல வருடங்களாக கஷ்டப்பட்டது என்னென்னா இந்த ஸ்பை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காண்டி தான். பட் அதெல்லாமே நான் கடந்து வந்தேன் நான். ஆனால் இதை கற்றுக் கொடுக்குறதுக்கு டேரெக்டாக வந்து எனக்கு யாருமே கிடையாது, எல்லாமே மேலேருந்து வந்தது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து பலதரப்பட்ட அடிகள் வந்து விழும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமும் வந்து ஏன்னா எல்லாமே இதுதான் கிடக்குது, நம்ம ஒரு வித்தியாசமாக வரோம். சரிங்களா? பணத்துக்காண்டி இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஆள். ஸோ இந்த இதில் வரும்போது எனக்கு வந்து இந்த ஸ்பை மூலமாக வந்தால் நிறையா வந்து இது நடந்து. சரிங்களா? ஸோ அதெல்லாமே நான் கடந்து தான் வந்து இங்கே வந்து நின்று பேசுகிறேன். எப்போ வந்து நான் நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதெல்லாம் நான் கடந்துட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும், நான் அதிலேருந்து கற்றேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பை மூலமாக நம்மளை வந்து பயமுறுத்தும் போதோ, நம்மளை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும் போதோ, ரொம்ப ரொம்ப கதறும் போதோ, யாருமே வந்து ஹெல்ப்புக்கு இல்லாத போதோ, இறுதியாக நான் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, இவங்களால நம்மளுடைய ஒரு இதை கூட ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா,
கட் பண்ணிடணும். சரிங்களா? என்ன அப்படின்னா 3 விதமான எனர்ஜி மூலமாக இவங்க வந்து இதை வந்து செயல்படுத்துவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்ட்ரல் மூலமாக பண்ணுவாங்க, அடுத்தது சைக்கிக் மூலமாக பண்ணுவாங்க, அடுத்தது எனர்ஜி மூலமாக பண்ணுவாங்க. நம்மளுடைய அடுக்குகளுக்குள்ளே இருந்து இவங்க வந்து ஒரு வேவு சக்தியை வந்து அனுப்பி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுது. ஆனால் லாஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த 2 தான். சரிங்களா? இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னா ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதனால் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தான். இது எதுக்காண்டி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை அச்சுறுத்துவதுக்காண்டியே பெரும்பாலும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த அச்சத்தை நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஜர்க்காக நானாக வந்து சொல்லிக் கொடுக்கல, இல்லை ரொம்ப ஜர்க்கானேன். நான் ரொம்ப பயந்தங்க சொல்கிறத விட என்னன்னு கதறினேன். எல்லாமே பண்ணேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ தான் வந்து அச்சம் அப்படிங்கிறத தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா இவங்களால நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த கார்டு வச்சுக்கிறாங்களே 3 விதமாக நம்மள்கிட்ட கார்டு இது பண்ணி அவங்க நம்மளை வேவ் பார்க்குறாங்களே, அதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிசர் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த சிசர் இருந்தால் தான் எவனும் வந்து வர முடியாது, கட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எல்லாம் வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நிற்கிறேன். தெரியாமனா வந்து நான் இந்த தந்திராவை பற்றி வந்து பேச முடியாது யார்கிட்டையுமே. சரிங்களா? ஸோ அச்சம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரே கான்செப்ட். இது வந்து நம்ம வந்து தெய்வீக ஆற்றலை வந்து பெறுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து எவ்வளவு முயன்றாலும் அவங்க என்னதான் தலைகீழ என்று முயன்றாலும் நம்மளுடைய ஆறாவின் காப்பை அவனால் தாண்ட முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பலம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்மளை ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. இதுதான் இறுதியாக நான் கற்றுக்கொண்ட பாடம். இதை வந்து லாஸ்ட்டாக நான் வந்து எப்படி பீட் பண்ணேன் அப்படின்னா, இதில் தான் வந்து முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை வச்சு அதை வச்சு வந்து என்னை வந்து பீட் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வாராகி உபாசகராக தான் இருந்தேன். ஆனால் என்னையை வந்து தொல்லை தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும்ல, ஸ்பை வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து மனக்குழப்பம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அது ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. அதுக்கு தான் வந்து என்னென்னா, அன்னை பிரத்யங்கரா தான் என்னைய இந்த இதில் இருந்து என்னையை வந்து காப்பாற்றினான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சுன்னா பிரத்யங்கரா தேவியை வந்து வழிபடுங்க. வாராகியோட பவர்ஃபுல் பிரத்யங்கரா தேவி. சரிங்களா? இந்த பிரத்யங்கரா தேவி இருந்தா அப்படின்னா உங்களுடைய ஆறாக்குள்ள யாராலையும் ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது. மிகப்பெரிய காப்பு உங்கள்கிட்ட வந்து இருக்கும். சரிங்களா? நான் அதை போட்டு தான் எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் சீல்டு நான் போட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து போட்டேன். ஏன் எனக்கு வந்து இந்த பிரத்யங்கரா அப்படிங்கிறது ஈஸியாக இருந்துச்சுன்னா, நான் வந்து சிறு வயசில் இருந்தே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் தீவிர பக்தை நான். ஸோ அவள் கோயில் அவளுக்கு வந்து காப்பு அப்படின்னு சொன்னால் பிரத்யங்கரா தேவி தான். ஸோ அந்த அம்மா வந்து ரொம்ப எளிதாக வந்து எனக்கு வந்தா. சரிங்களா? எப்படி அப்படின்னா, யாராவது என்னை வந்தாங்கன்னா என் முன்னாடி சூலமாக நின்று அவங்களே வந்து குத்தி சாய்ச்சிடுவா. என்னை வந்து ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு அவளுடைய ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து எனக்கு உண்டு. நான் அதை ஷீல்டாக போட்டேன். போடுறதுக்கு பல வருடங்கள் 2-3 வருஷம் ஆச்சு. ஏன்னா தெரிகிறதுக்கே பல இதாச்சு. ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து வாராகி மட்டும்தான் நான் வந்து கும்பிட்டுட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. இப்போ தான் நான் அன்றைக்கி சொன்னேன், இப்போ தான் புரியுது என்னென்னா, இந்த அம்மாவே பலவித ரூபங்களில் வரும்போது ஒன்றே என்னென்னா பிரத்யங்கரா தேவி. ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் இவங்கெல்லாம் வந்து பண்ணினவங்களை இந்த அம்மாள் ரிவர்ஸ் பண்ணி திருப்பியும் போய் அவங்களை தாக்குவாள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை பற்றி வந்து கவலைப்படாதீங்க, அச்சம் படாதீங்க. மெயினாக சரிங்களா? பயம் இருக்கவே கூடாது. இவங்க நம்மளை அதுதான் வந்து பண்ணி நம்மளை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மனதில் வந்து ரொம்ப டார்ச்சர் இருக்கும். அதுக்காண்டி தான் இவங்க பண்ணுறது. ஏன்னா ஜர்க்காயிருவோம். நான் அப்போ வந்து நம்ம சிந்திக்கிற இது போயிடும். மெடிடேட்டில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. நம்ம முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நடக்கும். ஸோ ஆஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லும் போது இந்த தியானம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 விதத்தில் நான் வந்து சொல்லியிருக்கேன்ல. அதாவது ஆஸ்ட்ரல் மூலமாக, சைக்கிக் எனர்ஜி மூலமாக வேவ் பார்ப்பாங்க, ஆஸ்ட்ரல் தளம் மூலமாக வேவ் பார்ப்பாங்க, எனர்ஜி மூலமாக இவங்க வந்து எனர்ஜி ஸ்பையிங் வச்சியும் இவங்க வந்து வேவ் பார்ப்பாங்க. ஸோ இது ஒன்றா பார்ப்போம். சைக்கிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனம் அடுக்கிலிருந்து, அதாவது உங்களுடைய சிந்தனை, நல்லா கவனிங்க, சிந்தனை,
உணர்ச்சிகள், உள ஆற்றல் எல்லாமே என்ன வரும்னா ஒரு நுண்ணிய சக்தியாக வெளிப்படும். சரிங்களா? நம்மகிட்ட இருந்து இதனை தான் வந்து சித்தர்கள் வந்து சித்தி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மனோபலம். சரிங்களா? நம்மளுடைய மனோபலம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய உள் ஆற்றல்கள். இந்த மனோபலத்தை தான் அப்போ சிந்தனை, கற்பனை, பிரார்த்தனை எல்லாவற்றிற்குமே இந்த மனோபலம் தான் உபயோகப்படுத்தும். இவங்க வந்து இந்த கருப்பு தந்திரா மூலமாக, சரிங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய மந்திர தியான எந்திர மூலமாக வந்து கொண்டு வந்து பிறரின் மனதை குலைப்பதற்காகவும் உளவு பார்க்கறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய சித்தி சக்தி, அதாவது மனோபலனை குலைப்பதற்காக ஃபஸ்ட்டு. ஸோ மன ஆற்றலை குலைக்கிறதுக்காண்டி இந்த வேலை பார்க்காங்க. அடுத்தது என்னென்னா ஆஸ்ட்ரல் பிளேனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ்ட்ரல்னால் அது என்ன அப்படின்னா நம் உடலுக்கு புறம்பாக ஒரு உலகம் இருக்குல்ல, எல்லாருக்குமே தெரியும், அது வந்து நுண் உலகம். அந்த உலகத்தில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய தியானங்கள், நம்மளுடைய மரணத்துக்கு பின் நம்மளுக்கு அனுபவிக்கிற எல்லாமே வந்து அந்த ஆஸ்ட்ரலில் தான் நம்மளுக்கு அடங்கியிருக்கும். அதனால தான் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆகாஷ் எல்லாமே ஆஸ்ட்ரல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேன். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்தர்கள் சூட்சம லோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூட்சம லோகாவில் எப்படி இருக்கும்னா ஆற்றல், ஒளி, சிந்தனை எல்லாமே ஒரு உலகமாக இருக்கும். அது வந்து எல்லா விதமான உங்களுடைய இதுவுமே வந்து அந்த ஆஸ்ட்ரல் உடலில் தான் வந்து இருக்கும். அங்கு தான் வந்து அது இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த கருப்பு தந்திரா மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஆறா தானே ஆஸ்ட்ரலோட இதுன்னு சொல்லலாம், அந்த இதுக்குள்ளே வந்து புகுந்து உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய நிகழ்ச்சிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிமோட் வியூ பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? உங்களுடைய தந்திரா வந்து எளிது கிடையாது படிக்கிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தடங்கள் வரும். உங்களை வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு வந்து நல்லா அவங்க பாஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சரை பற்றி சொல்லுவாங்க, உங்களை ப்ரெசண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அவங்கள நம்புறதுக்காண்டி இந்த வேலைகள்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் யாராவது வந்து ஒருத்தன் வந்து உனக்கு வந்து நான் லட்சக்கணக்கில் கொடுக்கேன், இவளுடைய ஆறா வேர்ல்டுக்குள்ளே போய் இருந்து என்னை நீ வேவ் பாரு அப்படின்னு சொன்னால் அவன் அந்த லட்சத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவானா இதை எனக்கு வந்து பார்த்து என்னோட இதை பார்த்து இவன் சொல்கிறது இதுதான் வந்து பிளாக் தந்திரா. சரிங்களா? பியோர் தந்திரானா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு வந்து இதை எடுத்து அவங்க பார்த்துக்கிறதுக்கோ அப்படின்னு ஓகே, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் வேறு எவன்ட்டையோ வந்து பணத்தை வாங்கிட்டு எவள்கிட்டையோ சரி 2 பேருமே, ஏன்னா பெண்ணும் வந்து ஒழுக்கம் கிடையாதுங்க, வாங்கிட்டு அது மூலமாக இவங்க வந்து பண்ணுறதான் பிளாக் தந்திரா. சரிங்களா? அடுத்தது என்னென்னா எனர்ஜி ஸ்பை. எனர்ஜியை வந்து எப்படி ஸ்பை பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள், உங்கள் திட்டங்கள்லாம் எதாவது என்ன போட்டு வச்சுக்கிறீங்க, அந்த திட்டம் வந்து தாக்கம் அவருடைய ரகசியங்கள் அறியறதுக்கு. கேட்டிங்களா? உங்களோட எனர்ஜி மூலமாக அந்த ரகசியங்கள்லாம் வந்து அறியப்படுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பலவிதமான வித்தைகள் வந்து அவங்க கையாளுவாங்க. அது கருப்பு தந்திரானாலே ரொம்ப 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 வித்தைகள் வந்து கையாளுவாங்க. ஸோ யாரோ ஒருவரின் ஆறாக்குள்ளே என்ன பண்ணுவாங்க லிங்க் வைத்து விடுவாங்க. நம்ம இப்போ என்னோட ஆறாக்குள்ளே வந்து ஏன்னா எனர்ஜி வைஸ் ஃபுல்லுமே வந்து இவங்க வேவ் பார்க்கணும். ஏன்னா என் ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், அடுத்த கட்டம் என்ன மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த எனர்ஜி வைஸ் நம்மளுக்குள்ளே வந்து லிங்க் கொடுத்துருவாங்க. லிங்க் கொடுத்தோன்னே அவங்களுடைய நிகழ்ச்சிகள், அவங்களுடைய உணர்ச்சிகள், அவங்களுடைய இடம் எல்லாமே அவங்க வந்து உளவு பார்க்க இவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ சைக்கிக் அப்படின்னு சொன்னால் நம் மன உணர்ச்சி ஆற்றல், இதை வந்து அதிகப்படுத்தி மற்றவரை குலைப்பதற்காண்டி இவங்க யூஸ் பண்ணுவாங்க. சைக்கிளிக் எனர்ஜியை வந்து ஸ்பை பண்ணி ஆஸ்ட்ரல் பிளேனுங்களை அதை என்ன பண்ணுவாங்க, அது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய நுண் உலகம், அது வந்து சப்டிலோட ரிலீம், அதில் வந்து உங்களுடைய அந்த சப்டில் பாடிக்குள்ளேயே போய் இவங்க வந்து ஸ்பை வச்சு பார்ப்பாங்க. அடுத்தது எனர்ஜி ஸ்பை, அதுனா என்ன அப்படின்னா ஆறா ஃப்யூச்சர் ரீடிங்ஸ்லாம் அதில் தான் இருக்கும், உங்களோட எல்லா விதமான ரகசியங்கள் அதில் இருக்கும். ஸோ இவங்க வந்து கிறிஸ்டலோ இல்லை எந்திரா மூலமோ இவங்களை வந்து இங்கே அவங்க ஸ்பேஸில் இருந்து ரிமோட் இது பண்ணி அவங்க வந்து ஸ்பை பண்ணுவாங்க. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் எதிர்த்து நீங்கள் வந்து காப்பு போட்டால் மட்டுமே உங்களை வந்து எவனாலும் அசைக்க முடியாது.
இதுக்கு ஒரே வழி என்ன, நீங்கள் வேறு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சரிங்களா, இதை வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரத்யங்கரா மந்திரம் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போடுங்க. யாராலையும் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே அதி 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 சக்தி படைச்ச ஒரு அம்மா அப்படின்னா பிரத்யங்கரா அம்மா தான். இதை நான் வந்து ரொம்ப 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 நான் வந்து அனுபவிச்சிருக்கிறதுனால தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, சொல்லி கொடுக்கலாம். பட் வேண்டாங்கிறேன் நான், வேண்டவே வேண்டாம். ப்ரொடெக்ஷன் ஷீல்டு உங்களுக்கு உங்களே போடணும் அப்படின்னா பிரத்யங்கரா மந்திரம் நீங்கள் வந்து படியுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு யாராவது குரு இருந்தாலோ அவங்ககிட்ட போய் அதை தீட்சை வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். சரி, நீங்கள் ட்வின்னு ஒருத்தங்க இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் என்னோடய ட்வின்னுக்கு வந்து நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ ஓகே நான் போடலாம். ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ நான் மந்திரம் இப்போ எனக்கும் அந்த டேலண்ட் இருக்கும்ல. இப்போது இதே பிளாக் தந்திராவில் பண்ணுறாங்க, நான் வந்து யாருக்குமே வந்து பண்ண அதாவது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்து இருக்கிறேன். இப்போ என்னோட ட்வின் வந்து எதுவுமே தெரியாமல் அவங்க வந்து வளராமல் இருக்கிறாங்க, இதுக்கு பார்த்து வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அவங்கள வந்து குலைக்கிறதுக்காண்டி இவங்க ஏதாவது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் இதை பண்ணலாமா, இப்போது நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னோடய ட்வின்னுக்கு நான் பண்ணலாமான்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அவங்க செஞ்சிருக்கோம், அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு எல்லா விதமான அதிகாரமும் உரிமையும் இருக்குது. ஏன்னா அவங்க என்னுடைய சோல். ஸோ நான் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போடலாம். இது அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கர்மா பிணைப்போடு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஒன்றுமே கர்மா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கர்மாவுடைய தான் அவங்க வந்து இருக்கிறாங்க, கர்ம பிணைப்புகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ரொடெக்ஷன்ஸ் போடுற அதுக்கு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போடுவேன். நான் போட்டுடலாம், என்னால் போட முடியும். நான் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் போடுவேன். ஸோ இந்த 3 விதமாக வேவ் பார்க்குறது அதுக்கப்புறம் யாராலையும் உங்களை வந்து வேவ் பார்க்க வந்து முடியாது. வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று தான் பண்ணலாம். என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சோஷியல் மீடியாவில் அங்கங்கே போஸ்ட்டை போடுவேன்ல, அதை போய் நாய் மாதிரி தொங்க விட்டுக்கிட்டு இப்படி எப்படி பார்த்துட்டு அந்த போஸ்ட்டு மூலமாக வந்துட்டு பண்ணுவாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். இதை வேணால் அவனால் கடைசியில் பண்ண முடியும். எதையாவது பார்த்துட்டு என்னத்தையாவது உருட்டிக்கிட்டு நான் இங்கே போடுறேன்னா, ஃபேஸ்புக்கில் போடுறானா, இது போடுறானா, நம்ம எதை போட்டோன்னா அதில் நம்ம ஏதாவது ஒரு மீம்ஸ் போட்டாலோ இல்லை நான் இப்போ ஸ்பீச் பண்ணுறேன் அப்போ போடும்போதே அவங்க வந்து அப்படி பண்ணாங்க. அதுவே நான் வந்து தைரியமாக நான் பாட்டுக்கு போடுவேன். யூடியூப் ஓப்பன் பண்ணி நான் வந்து தைரியமாக நான் பேசுகிறேன்னா நான் ப்ரொடெக்ஷன்ஸ் போடாமல் நின்று என்னால் பேச முடியுமா? இப்போ போய் என்னையை அசைச்சு பார்க்க முடியுமா? ஸ்பை வைக்க முடியுமா? எனக்கு ஸ்பை வச்சாலும் எனக்கு வந்து கவலை கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து கடக்கிறதுக்கான ஒரு மெத்தட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ தைரியம் கட்டு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கூட இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ அந்த எனர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சோல்மேட்ஸாக இருக்கிறாங்க, அவங்களே வந்து பண்ணுவாங்க. ஏன்னா போட்டி பொறாமைகள் நிறைஞ்ச உலகம் தான், எல்லாம் பண்ணினாங்க, எனக்கெலாம் கார்மிக் பண்ணாங்க சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கட் மெத்தடுன்னு இருக்குது. அது என்னென்னா ஏன்னா அவங்களுக்கு பாண்ட் உருவாகியிருக்கும். இவங்க அதாவது உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் கர்மா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு த்ரெட் இருக்கும் சரிங்களா. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சோல்மேட்டை மீட் பண்ணியிருக்கலாம், ஃபால்ஸை மீட் பண்ணியிருக்கலாம், கார்மிக்கை மீட் பண்ணியிருக்கலாம். இவங்க எல்லாமே ஒரு விதமான ஒரு கனெக்ஷனுக்குள்ளே தான் உங்ககிட்ட இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்கள வெட்டி விடணும். இவங்கள வெட்டலைன்னா இவங்களுடைய கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த த்ரெட்டு மூலமாக அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன்ஸ் பண்ணி கையில் வால் அல்லது சிசர் வச்சு அதை என்ன பண்ணணும்னா அந்த எனர்ஜி வைஸ் கட் பண்ணணும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நெருங்கினவர்கள், உங்கள் சோல்மேட்ஸோ, உங்கள் கார்மிக்ஸோ, உங்களுடைய ஃபால்ஸோ அதாவது யார் உங்களுக்கு வந்து இதாக தெரியுது, ஏதோ ஒன்று சந்தேகம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணிடுங்க, கட் மெத்தட் கொடுத்து விட்ருங்க. அவங்களால வந்து உங்களோட எனர்ஜிக்குள்ளே வந்து அவங்க வரவே முடியாது. ஓகே, தேங்க்யூ.